ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ் ஒர்க் புக்கில் 4th லெசன். என்ன லெசன்? நமக்கு முளைப்பாரி என்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? பாருங்கள். ஒத்த ஓசையுடைய சொற்களை கண்டறிந்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? பாருங்கள், இங்கே சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இதுக்கேற்ற மாதிரி ஒத்த ஓசையுடைய சொற்கள் பாருங்கள். சிறுபயிறு அப்படின்னா மணிப்பயிறு, அந்த இறுதி எழுத்து வந்து ஒரே மாதிரி தானே இருக்குது. அது மாதிரி சோளத்தட்டை அப்படின்னா கம்மந்தட்டை, மாட்டெருவு அப்படின்னா ஆட்டெருவு, அடுத்து தொண்டலிட்டு அப்படின்னா பொங்கலிட்டு, கிழமையிலே அப்படின்னா நாளையிலே. அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு சொற்களை மாற்றி எழுத்து வழக்கில் எழுதுவேன். பாருங்கள், நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? எழுத்து வழக்கில் நீ எங்கே போனாய். இப்போ அவங்க கரெக்டாக சொல்லிட்டா, நான் கடைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது பிறகு என்ன வாங்கி அந்த அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் கேட்குறாங்க. என்ன வாங்கி வந்தாய். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? விதை வாங்கி வந்தேன். அடுத்து பாருங்கள், எங்கே விதைக்க போகிற, அதை எப்படி கேட்கலான்னா எங்கே விதைக்க போகிறாய். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அந்த பையன்? மாட்டு தொழுவத்தின் அருகில். அடுத்து பாருங்கள், உரத்துக்கு ஆட்டெருவு எடுத்துட்டியா. அதை எப்படி எழுதுனா உரத்துக்கு ஆட்டெருவு எடுத்து வந்து விட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்? எடுத்து வந்து விட்டேன், சரி வா விதைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேச்சு வழக்கு சொற்கள் ஒரு மாதிரியாக இருக்கும், எழுத்து வழக்கு என்பது வேறு மாதிரியாக இருக்கும். நம்ம பேசுகிறது மாதிரி எழுதுறோமாப்பா? இல்லை தானே. ஸோ அந்த மாதிரி தான். அடுத்து பாருங்கள், பத்தியில் உள்ள பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக்கி எழுதுவேன். இங்கே பாருங்கள், என் பேர் செல்வி, நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் பாட்டி ஊருக்கு திருவிழாவுக்கு போனேன். எனக்கு பிடித்த பழங்களை வாங்கி தந்தாங்க. பழத்தை தின்னுட்டு திருவிழா பார்த்தேன். அன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்லி பேச்சு வழக்கில் எழுதியிருக்கோம். அது எப்படி எழுத்து வழக்காக மாற்றலாம் அப்படின்னா, என் பெயர் செல்வி, நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எங்கள் பாட்டி ஊருக்கு திருவிழாவிற்கு போகிறேன். எனக்கு பிடித்த பழங்களை வாங்கி தந்தார்கள். பழத்தை சாப்பிட்டு கொண்டே திருவிழா பார்த்தேன். அன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? அதாவது திருவிழாவுக்கு போனேன்னு சொல்லி எழுதலாம். போகிறேன்ல போனேன் இங்கே. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பத்தியை நல்லா படிச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, கலாவின் ஊரில் எதற்காக திருவிழா எடுப்பார்கள் அப்படின்னா மழை பெறுவதற்கு. அது மாதிரி கலா எடுத்து வந்த பயிர் எதுனா தட்டை பயிர். அடுத்து மாடுகள் இருக்கும் இடம் எது அப்படின்னா தொழுவம். அடுத்து பாருங்கள், மழை திருவிழாவிற்காக மக்கள் எதை வளர்த்தனர் அப்படின்னா முளைப்பாரி. அடுத்து பாருங்கப்பா, மண் தொட்டி இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுக. எப்படி எழுதலாம்? மண் தொட்டியில் செடி வளர்த்தேன். சரிங்களா? அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், வந்து என முடியும் பாடல் வரிகளை எடுத்து எழுதுக. பாருங்கள், மாட்டெருவு அள்ளி வந்து ஆட்டெருவு அள்ளி வந்து. அப்போ வந்து என முடியும் பாடல் வரிகள். அடுத்து பெண்கள் என பொருள் தரும் சொல்லை கொண்ட பாடல் வரியை எழுதுக. தைலரே ஒரு குலவை தன்னா. தைலர்னா இந்த இடத்துல பெண்கள்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ஒன்று என்ற எண்ணை கொண்டுள்ள பாடல் வரி எதுனா ஒன்னாந்தான் நாளையிலே மொளை போட்ட ஒன்னா நாள். இப்போ ஒன்று அப்படின்னா ஒன்றா அப்படின்றது மாதிரி பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. அடுத்து ஆடு மாடு ஆகியவற்றை குறிக்கும் பாடல் வரிகள் என்னென்னா, மாட்டாந்தோಳು திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து தன்னா ஆட்டாந்தோಳು திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து. சரிங்களாப்பா? மாடு ஆடுன்றது வந்துருச்சா? அடுத்து பாருங்கப்பா, நாங்களே படிப்போம் எழுதுவோம் சொல்லி கேட்டுருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நடந்து நடந்து நரி வந்தது, நகர்ந்து நகர்ந்து நத்தை வந்தது, பறந்து பறந்து பருந்து வந்தது, ஓடி ஓடி ஓனாய் வந்தது, நீந்தி நீந்தி நீர் யானை வந்தது, தத்தி தத்தி தவளை வந்தது, சுற்றி சுற்றி சுண்டலி வந்தது. அதே மாதிரி குதித்து குதித்து எது வரும்? குதிரை வந்தது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் வேறு சொல் கொண்டு எழுதுவேன். உலகம் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டையானது. அதே மாதிரி உலகத்துக்கு வேறு சொல் பூமி. பூமி உருண்டையானது. அதற்கு வேறு சொல் தரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. தரணி உருண்டையானது. அதுக்கடுத்து பாருங்கள், சூரியன். பூமிக்கு வெளிச்சம் தருவது சூரியன். அதே மாதிரி சூரியன் வேறு சொல் பார்த்தீங்கன்னா பகலவன், கதிரவன். அடுத்து பாருங்கள், பாடம் படிக்க உதவுவது புத்தகம். அதோட வேறு சொல் நூல், ஏடு. அப்புறம் கடல் அலைகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகு. கடலுக்கு உண்டான வேறு சொல் ஆழி, பறவை. பறவைன்னா இந்த சின்னரா வரணும். சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, ஒரு பொருள் தரும் வேறு சொற்களால் பத்தியை நிரப்புக. பாருங்கள், மதி, நிலா, திங்கள், அம்புலி, சந்திரன், இது எல்லாமே ஒரே சொல் தான். என்ன அப்படின்னா நிலா அப்படின்ற. நிலான்னு சொல்கிறோம்ல, வானத்தில் நிலா இருக்குது. நிலாவுக்கு உண்டான வேறு பெயர்கள் எது அப்படின்னா மதி, நிலா, திங்கள், சந்திரன், அம்புலி. அப்போ எந்தெந்த இடத்துல எந்தெந்த சொற்களை நம்ம போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். அடுத்து பாருங்கள், சொல்லை கண்டறிவேன், வட்டமிட்டு தொடர் எழுதுவேன். பாருங்கள், கதிரவன், வேழம், பரிதி. வேழம்னா யானை, பரிதி அப்படின்னா குதிரை, அம்மா, திங்கள், ஏடு, களிறுனா யானை, களிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி, ஆனந்தம், அன்னை, நூல்,
மதி, மதினா நிலவுன்னு சொல்லியிருக்கோமா? பாருங்கள், யானை வேழம் களிறு ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. யானைன்னா அதானப்பா, அரசர் வேழத்தின் மீது ஏறி போருக்கு சென்றார். அது மாதிரி களிறு போரில் உதவியது. யானை நமக்கு போர் செய்கிறதுக்கு உதவியதுன்னு அர்த்தம். அடுத்து மகிழ்ச்சினா என்ன அர்த்தம்னா களிப்பு, ஆனந்தம். பாருங்க, போரில் மன்னர் வெற்றி பெற்றதால் களிப்புடன் இருந்தார். அடுத்து குழந்தைகள் ஆனந்தமாக விளையாடினர். அடுத்து சூரியன்னா பருதி, கதிரவன். இப்போ அதிகாலை பருதியின் சூடு உடலுக்கு நல்லது. அதே மாதிரி கதிரவன் மாலை நேரத்தில் மறையும். அடுத்து சந்திரன்னா திங்கள், மதி ரெண்டு பொருள் வரும். திங்கள் இரவு வேளையில் வரும். திங்கள் இரவு வேளையில் வரும். மதி வானில் மதி தெரியும். புத்தகம்னா நூல், ஏடு. நாள்தோறும் நூல்களை படிக்க வேண்டும். ஏடுனா ஏடுகளை வரிசையாக அடுக்க வேண்டும். தாய்னா அம்மா, அன்னை. அம்மாவை எனக்கு மிகவும் பிடிக்கும். அடுத்து ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு வணக்கம் செலுத்துவோம். சரிங்களா? இந்த மாதிரி அதுக்கான ஒரு பொருள் தரக்கூடிய இரு சொற்கள் எழுதிட்டு அந்த இரு சொற்களுக்கு உண்டான சொற்றொடராகவும் நம்ம எழுதணும். அடுத்து பாருங்கப்பா, படிப்பேன், நினைத்து படிப்பேன். இந்த சொற்கள்லாம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. அதில் உயிர் உள்ளவை எதுன்னு பார்த்தீங்கன்னா சேவல், கெளுத்தி, தேல், செங்குழவி, தேன் சிட்டு, தேனி, வேடன். அடுத்து உணவுப் பொருட்கள்லாம் எதுனா வெங்காயம், நெல், சேப்பங்கிழங்கு, நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், பேரிச்சம்பழம், தேங்காய், கேழ்வரகு, பேரிக்காய். இதெல்லாம் உணவுப் பொருட்கள் வகையில் வரும். அடுத்து பாருங்கள், படிப்பேன், மகிழ்வேன். இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தடவை நீங்களே ரீட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், செல்வி தன் வீட்டு தோட்டம் அமைத்து இருக்கிறாள். நீங்களும் தோட்டம் அமைக்க விரும்பினால் அதில் என்னென்ன வளர்ப்பீர்கள், ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், நான் தோட்டம் அமைத்தால் பூச்செடிகளும் காய்கறிகளும் பழங்களும் சில வகை மூலிகை செடிகளையும் வளர்ப்பேன். ஏனெனில் சுற்றுச்சூழலுக்கு இயற்கையான காற்றை சுவாசிக்கவும் இயற்கையான முறையில் வளர்ந்த காய்கறிகளையும் பழங்களையும் சமையலுக்கு பயன்படுத்துவேன். இதனால் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, செல்வி தன் வீட்டு தோட்டத்தில் உள்ள தாவரங்களின் இலைகளை வரைந்து பெயர் எழுதுவாள். நீங்களும் செய்யலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, இது மா இலை, இது செம்பருத்தி இலை, இது வாழை இலை, இது பார்த்தீங்கன்னா ரோஜா இலை, இது அரச இலை, இது தாமரை இலை. சரிங்களா? அடுத்து பாருங்க, பூங்குன்றனின் வீட்டில் செடி வளர்ப்பதற்கு இடமே இல்லை. பூங்குன்றன் தோட்டம் அமைக்க சில வழிமுறைகளை கூறுங்களேன். இப்போ நம்ம வீட்டில் தோட்டம் அமைக்கிறதுக்கு இடம் இல்லாட்டி நம்ம எந்தெந்த வகைகளில் செடிகளை வளர்க்கலாம் அப்படின்னா, பூங்குன்றன் மாடி தோட்டம் அமைக்கலாம். மாடியில் இடம் இருந்துச்சுன்னா செய்யலாம், மாடி தோட்டமே அமைக்கலாம். கண்ணாடி புட்டிகள், உடைந்த நெகிழி குடங்கள், பாட்டில்களில் சில வகையான செடிகளை வளர்க்கலாம். இந்த மாதிரி பாட்டில்கள், கண்ணாடி குடுவை, உடைந்த பாட்டில்களோட இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யலாம், செடிகளை வச்சு வளர்க்கலாம். அது மாதிரி வேர் பகுதி மிகவும் ஆழமாக செல்லாத செடிகளை நட்டு வளர்க்கலாம். வேர் பகுதி என்ன செய்யக்கூடாது, ஏன்னா இடம் இல்லை. இப்போ நிலம் இருந்தால் அந்த நிலத்தில் நம்ம செடிகளை வச்சு வளர்க்கலாம். இடமே இல்லை அப்படின்னா அந்த சிறு சிறு தொட்டிகளில் தான் நம்ம வளர்க்க முடியும். அப்போ அதற்கேற்ற செடிகளை தான் நம்ம வளர்க்க முடியும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், தோட்டத்தின் நண்பர்களான மண்புழு, வண்ணத்து பூச்சிகளுக்கு கடிதம் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி கடிதம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தோட்டத்தை வளப்படுத்தும் மண்புழு, வண்ணத்து பூச்சிகளுக்கு வணக்கம். நீங்கள் என் தோட்டத்தில் உள்ள செடிகள் வளர்வதற்கு நல்ல முறையில் பணியை செய்கிறீர்கள். உங்கள் பணியை தொடர்ந்து செய்தால் என் தோட்டமும் நாங்களும் நலமுடன் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களாப்பா? இதோட 4th லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.